ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் சிக்கன் லெக் பீஸ் 6 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சமாக, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துருக்கேன். அதையும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் மசாலாலாம் உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதோட 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட சாறு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பசுந்தயிர் நான் சேர்த்துருக்கேன். புளிப்பு இல்லாத நல்ல கட்டியான தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெக் பீஸில் நல்லா கோடு போட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா எல்லாமே அந்த கறிக்குள்ளே இறங்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா அந்த மசாலாவோட கறியை ஊற விடலாம். நான் 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் எதுக்கு வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி நல்லா உள்ளே சாஃப்டாகவும் மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் வைக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதே மாதிரி 2 பீஸாக போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி வேக வச்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.